எல்லாருக்கும் வணக்கங்க. பக்கத்துல இருக்கிறவங்க வளர்க்குற மாடு குட்டி போட்டுச்சுங்க. கண்ணு போட்டுச்சுங்க. அவங்க இந்த மாடு வியாபாரிகிட்ட வாங்குனாங்களாம். 3வது ஈத்துன்னு சொல்லி வித்துருக்குறாங்க. இவங்க 3வது ஈத்துன்னு நெனச்சு வாங்கியிருக்கிறாங்க. பார்த்தாக்கா 4, 5 கண்ணு போட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க தெரியாம வாங்கியிருப்பாங்க போல இருக்கு. அந்த மாடு கண்ணு போட்டுச்சுங்க. செனையா வாங்கிட்டு வந்தாங்க. 9 மாசத்துல வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு குட்டி போடுன்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி 15 நாள்ல குட்டி போட்டுச்சுங்க. அது காட்டுல மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க. மேய்ஞ்சிட்டு இருந்தப்பயே குட்டியை போட்டு அங்கேயே குட்டியை இழுத்து போட்டாங்க. கொஞ்சம் வயசாயிருக்கும் போல இருக்குங்க மாட்டுக்கு. ரொம்ப சத்து குறைபாடா இருந்ததுங்க. மாடு அதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுடுச்சுங்க. குட்டி போட்டு மாடு கொஞ்ச நேரம் எந்திரிக்கவே இல்லைங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அது எந்திரிக்கவே இல்லைங்க. குட்டி அது பின்னாடியே தாங்க இருந்தது. மேய்ஞ்சிட்டு இருக்கிறப்ப இப்படி ஆயிடுச்சுன்னு நாங்கள் பார்த்து சேர்ந்து கவனித்தோம். குட்டி பாருங்க இழுத்து போட்டாங்க. குட்டி ரொம்பவும் சின்ன குட்டியாக தாங்க இருந்தது. அதுக்கும் சத்து குறைபாடாக இருக்கும் போல இருக்கு. அவங்களும் எவ்வளோ தூரம் எழுப்பி எழுப்பி பார்த்தாங்க, எந்திரிக்கவே இல்லை. கயிறு போட்டு இழுத்தாங்க, தண்ணி தெளித்தாங்க முகத்தில். அப்போவும் அதால் எந்திரிக்கவே முடியலங்க. நாக்கெல்லாம் வெளியில் நீட்டிக்கிட்டு அந்த மாடு படுத்தே தான் இருந்தது. அவ்வளோ சத்து குறைபாடு போல இருக்குது. அப்புறம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. டாக்டர் கால்சியம் குறைபாடுன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஒன்று எழுதி கொடுத்தாருங்க. அதை மெடிக்கலில் வாங்கிட்டு வந்து அப்புறம் மாட்டு வாயில் கொடுத்தாங்கங்க. அது ஒரு டியூப் மருந்து மாதிரி இருந்துச்சு. அது வாயில் கொடுத்தாங்க. ஊட்டி விட்டதுக்கப்புறம் வாழைப்பழம் 2, 3 சீப்பு வாழைப்பழம், அப்புறம் வெள்ளரிக்காய் எல்லாம் வாங்கி நாங்கள் கொடுத்தோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து மாடு எழுந்திரிச்சு நின்றுதுங்க. குட்டியும் பாருங்க அப்படியே தான் படுத்துருந்ததுங்க. மெதுவாக அசைஞ்சிட்டு இருந்துச்சு. மாடெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுடுச்சுங்க. எந்திரிக்கவே முடியல அதால். எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. எந்திரி எந்திரி நாக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு ரொம்பவும் அசதியாகவே படுத்தே இருந்ததுங்க. பயமாகவே ஆயிடுச்சு. மாடு வாங்கினா கவனமாக வாங்கணுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. ஒரு வாரத்துக்கு நல்லா நிற்க வச்சு சாப்பாடு போட்டு தீனியெல்லாம் போட்டு மாடை நல்லா போசாக்கு மாதிரி காட்டி வித்துடுறாங்க. அவங்க வாங்குறவங்க தான் ரொம்ப சிரமப்படுறாங்க, தெரியாமல் வாங்குறவங்க. எழுப்பி எழுப்பி பார்த்தாங்க, எந்திரிக்கவே முடியல. கயிறு பிடிச்சி இழுக்கிறாங்க, தண்ணி போட்டு தெளிக்கிறாங்க முகத்தில். ரொம்ப அதுக்கு சத்தே இல்லைங்க. பொண்ணு பிறந்துச்சுங்க அதுக்கு. அந்த குட்டியும் ரொம்பவும் இதாக தாங்க இருக்குது. எதிர்ப்பு சக்தி குறைபாடாக இருக்குது. ஊட்டமாக கொடுத்து கொடுத்து பார்க்குறாங்க. தண்ணியும் வச்சாங்க. வெல்லம் போட்டு கொதிக்க வச்சு வெல்லம் போட்டு கலந்து தண்ணி வச்சாங்க. கேழ்வரகு மாவும் கொடுத்து பார்த்தாங்க. அப்படியே கேழ்வரகு கூழ் காய்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க அது எழுந்திரிக்கிறதுக்கு. அந்த குட்டியை கூட தொடச்சி விட கூட முடியலங்க. அதால் நாக்கு நீட்டிக்கிட்டு குட்டியை திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து சத்தம் போட்டுக்கிட்டே இருந்ததுங்க. குட்டியும் ரொம்ப சின்ன குட்டியாக தாங்க இருக்குது. வளர்ச்சி இதாகவே அவ்வளோவா பெருசாகவே இல்லை குட்டி. மாடு வாங்கினா ஜாக்கிரதையாக பார்த்து வாங்கணுங்க. ஒரு ஆட்டுக்குட்டி அளவுக்கு தாங்க இருந்தது குட்டி. இப்போ கொஞ்சம் குட்டி பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது.
ஆனாலும் பணத்துக்காக இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க மனுஷங்க. ஒரு வழியா அம்மாவும் குட்டியும் உயிர் தப்பிச்சிட்டாங்கங்க, மாடும் கன்னுக்குட்டியும். இதுக்கு நிறையா புண்ணாக்கு தவிடுன்னு நிறையா போசாக்கா கொடுத்துட்ருக்குறாங்க. நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க.